வணக்கம். டிஎன்பிஎஸ்சி தங்களுடைய ஆனுவல் பிளானர் விட்டுட்டாங்க. ஸோ ரொம்ப சீக்கிரமா விட்டுருக்கிறாங்க. ஸோ இது சந்தோஷமா? அல்லது மாணவர்களுக்கு மகிழ்ச்சிய தருமா? துக்கத்த தருமான்னு பார்க்கலாம். ஒரு வகையில சந்தோஷம் தான். ஏன்னா ரொம்ப சீக்கிரமா விட்டுட்டாங்க. எப்போதுமே ஆனுவல் பிளானர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாசத்துல விடுவாங்க. இல்ல பொங்கல் டைம்ல விடுவாங்க. சமீப ஆண்டுகள்ல டிசம்பர் மாசத்துல வெளியிட்டிருந்தாங்க. அதுவும் ஒருவேளை நம்ப 2ண்ட் வீக், 3rd வீக், 4த் வீக் அப்படி விடுவாங்கன்னு பார்த்தா, ஸோ டிசம்பர் 3 இன்னைக்கே விட்டுட்டாங்க. சார் ஆனா, அந்த ஆண்டு திட்டம் ஒரே ஒரு பக்கத்துல முடியும் அப்படின்னு யாரும் நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம். ஸோ ஒரே ஒரு பக்கம் தான் நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் கஷ்டம். ரைட்டா? எப்பொழுதும் வருஷத்துக்கு ஒரு 40 எக்ஸாம்னாச்சும் நடத்துவாங்க. பட் இங்க ஒரு 6 எக்ஸாம் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே தானா? ஸோ இந்த 6 எக்ஸாமும் நம்மளுக்கு பெரும்பாலான லட்சக்கணக்கான மாணவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எந்த ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கடைசி எக்ஸாமா போட்டிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த டிசம்பர் 20ஆம் தேதி. இப்ப இன்னும் இந்த டிசம்பர் 20 நம்மளுக்கு வரல. அடுத்த டிசம்பர் 20க்கு தான் குரூப் 4 எக்ஸாம் வந்து போட்டுருக்காங்க. ஏன்னா எல்லாருடைய பார்வையும் குரூப் 4 எக்ஸாம் தான். ஸோ அதில தான் வேக்கன்சி நம்மளுக்கு அதிகமா வரும். ஆனா ஒரு 6000லேருந்து ஒரு 8000 வேக்கன்சிக்கு நாங்க எக்ஸாம் நடத்த போறதா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 6000லேருந்து ஒரு 8000 வேக்கன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அ தேர்வுகள் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இதில பார்ப்போம் என்னென்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள். அதாவது டெக்னிக்கல் எக்ஸாம். அதாவது நேர்முக தேர்வு இல்லாதது, இன்டர்வியூ இல்லாதது அதுதான் ஃபர்ஸ்ட்டு வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் எப்போ அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு மே 20 கால்ஃபர் ஆகி அவங்களுக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி வந்து எக்ஸாம் நடக்க போறதா போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னு நல்லாவே தெரியும் உங்களுக்கு. எலக்ஷன் வந்து இடையில வந்து கிராஸ் ஆக போறதுனால, ஸோ இப்படி பண்ணியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஓகேவா? ஸோ அதுதான் காரணமாக இருக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒருங்கிணைந்த குடிமைப்பணிகள் தேர்வு குரூப் 1 வந்து பார்த்தீங்கன்னா, ஜூன் மாசம் 23ஆம் தேதி அ அறிக்கை வெளியிடப்பட்டு, அடுத்து செப்டம்பர் 20ஆம் தேதி 20ஆம் தேதி ரொம்ப புடிச்சிருக்காட்டு உங்களுக்கு. செப்டம்பர் 20ஆம் தேதி அவங்க சாரி செப்டம்பர் 6ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அதே வந்து பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் எக்ஸாம் டிப்ளமோ மற்றும் ஐடிஎஸ் ஸ்டாண்டர்ட் பட்டயம், தொழிற்பயிற்சி தரம் அப்படின்னா, டிப்ளமோ மற்றும் ஐடிஎஸ் ஸ்டாண்டர்ட். ஸோ அவங்களுக்கு செப்டம்பர் 20ஆம் தேதி எக்ஸாம் வச்சிருக்காங்க. அப்போ ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஸோ வரிசையா எக்ஸாம் இருக்கு. அப்போ ஜனவரிலேருந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜூலை வரைக்கும் எந்த எக்ஸாமும் இவங்க பட்டியலிடப்படவில்லை. இடையில சில பக்கத்த காணோங்கிற மாரி ஜனவரி மாசத்துலேருந்து இப்ப டிசம்பர்லேருந்து துவங்கிக்கலாம். ஸோ இந்த ஜனவரிலேருந்து நம்மளுக்கு ஜூலை வரைக்கும் எந்த எக்ஸாமும் அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணல. ஸோ மாணவர்கள் சோர்ந்து போயிறாதீங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒ குரூப் 4 எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின்ஸ் டஃப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் படிக்கிறத விட்டுட்டு போனவங்க இருக்கிறாங்க. இல்ல படிக்கிறத ஸ்லோ பண்ணவங்க இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு அடுத்த வருஷம் தான் எக்ஸாம் அப்படிங்கிறப்ப, நீங்க யாரும் சோர்ந்து போயிறாதீங்க. ஸோ இந்த மாரி டைம்ல திடீர்னு போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணிக்கை அதிகமாவறதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. சரி, ஏன்னா இப்போ அப்பாயின்ட்மென்ட் கிட்டத்தட்ட 1 இயர்ங்கிறப்ப நெறைய வேக்கன்சி கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அத தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க தேர்வர்கள் அடுத்து நம்ம பார்ப்போம். குடிமைப் பணிகள் குரூப் 2 வந்து குரூப் 4க்கு முந்திக்குது. அ ஆகஸ்ட் மாசம் அறிவிக்கப்பட்டு, அக்டோபர் 25ஆம் தேதி அதற்கான எக்ஸாம் வந்து வைக்க போறாங்க. மறுபடியும் டெக்னிக்கல் எக்ஸாம் இது வந்து இன்டர்வியூ உள்ளது. அது வந்து பார்த்தீங்கன்னா, நவம்பர் மாசம் 14ஆம் தேதி நடக்க போகுது. ஓகேவா? அடுத்து குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 6ஆம் தேதி அறிவிக்கப்பட்டு, டிசம்பர் 20ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் நடத்த போறதா அவங்க வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஓகேவா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேர்வர்கள் தங்களை தேர்வுக்கு ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்காக மட்டும் இந்த உத்தேச ஆண்டு திட்டம் வெளியிடப்படுது. ஸோ நீங்க இத வச்சு படிச்சுக்கோங்கப்பா. படிக்கிறதுக்காக தான் அந்த அட்டவணை வெளியிட்டிருக்கோம். வேற எதுக்கும் இல்ல. அதனால ஆண்டு திட்டத்தில் தேர்வுகள் சேர்க்கவோ அல்லது நீக்கவோ செய்யப்படலாம். ஒருவேள இந்த தேர்வு இதில இருக்கபடி தேர்வு நடக்கலாம். இல்ல நாங்க தேர்வ கேன்சல் கூட பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காலி பணியிட எண்ணிக்கை அறிவிக்கை வெளியிடப்படும். நோட்டிஃபிகேஷன் எப்போ வருதோ, அப்போ நாங்க வேக்கன்ஸி சொல்லுவோம். அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தேர்வுகளுக்கான பாடத்திட்டம், தேர்வு திட்டம் அதுவும் டிஎன்பிஎஸ்சி உடைய உங்களுக்கு வலைத்தளத்தில வெளியிடப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து அறிக்கை தொடர்பானவர்களுக்கு தேர்வு ஆணைய இணையதளத்தினை தொடர்ந்து கவனித்து வரவும் அப்படிங்கிறாங்க. ஓகே, எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்க போறோம். சரி. அதனால இந்த ஆண்டு திட்டம் உங்களுக்கான சந்தோஷத்த குடுக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. இது சந்தோஷமா?
அல்லது கஷ்டமா, சாபமா உங்களுடைய மனக்கருத்துக்கள வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. ஓகேவா? ஸோ யாரும் சோர்ந்து போயிற வேணாம். ஸோ இந்த மாரி ஒரு காலகட்டம் இப்போ கொரோனா டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு கட்டம் ஒரு தேர்வு இல்லாம ஒரு ஆண்டுகள் வந்து இருந்தது. ஆனால் இந்த நேரத்த நம்ப தயார்படுத்திக்க நினைக்கணும். அ எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, இந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பங்கு சந்தையில என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அவங்க எப்ப இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்டின்னா, அந்த மார்க்கெட் வந்து வீழ்ச்சி அடைந்திருக்கக்கூடிய டைம்ல தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கான சிறந்த காலம்னு சொல்லுவாங்க. இல்லையா? அப்ப நம்மளுமே அப்படித்தானே. இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அ ம ஜூன் மாசம் ஜூலை மாசத்துல மழை வருதுன்னா, அதுக்கு மாசமே மழை இல்லாத காலத்திலேயே என்ன பண்ணுவாங்க, உழவு ஓட்டி வச்சுருவாங்க. ஓகேவா? அதே மாரி தான் நாமளும் தேர்வு இல்லாத காலங்கள்ல மனம் தளராமல் நீங்க தேர்வுக்கு சிறப்பாக தயாராவதற்கு இது இருக்கும். ஆனால் ஏற்கனவே பல ஆண்டுகளாக படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கு இது சோர்வை வந்து தட்டலாம். ஸோ அவங்களுக்கான திட்டங்கள், உங்களுடைய சோர்வடையாம இருக்கிறதுக்கான திட்டங்கள், இவங்க ஆண்டு திட்டம் போட்ட மாரி நம்ம சில ஆண்டு திட்டம் கண்டிப்பா நம்முடைய சேனல்ல உங்களுக்கு சொல்லுவோம். YouTube மூலமா இருக்கக்கூடிய ரொம்ப குறைந்த கட்டணத்தில நீங்க சிறப்பான ஒரு பயிற்சியை பெறுவதற்கான திட்டங்கள் நம்மகிட்ட இருக்கு. ஸோ அதெல்லாம் அதுக்காக நீங்க தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, தட்டி விட்டு வச்சுருங்க. கண்டிப்பா உங்களுக்கு உதவுற வகையில நெறைய வீடியோஸ் உதவ காத்திருக்கிறோம். உங்களுடைய மனக்கருத்துக்கள சொல்லுங்க. எந்த மாரியான உதவி உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதுக்கும் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் நம்முடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுடைய மனக்கருத்துக்கள சொல்லுங்க. உங்களுடைய தேவைகள சொல்லுங்க. உங்களுக்கு எந்த மாரி ஹெல்ப் பண்ணலாம்? ஸோ அப்படிங்கிறதையும் நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு தெரிவிங்க. ஸோ ஓகேவா? இது என்ன பொறுத்தவரைக்கும் இது கொஞ்சம் ஏமாற்றத்த தான் தருகிறது போல இருக்கு. உங்களுடைய கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஆனாலும் நம்பிக்கையோட படிங்க. ஸோ திடீர்னு வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமாகலாம். அடுத்த கவர்மெண்ட் எப்படிப்பட்ட கவர்மெண்ட் வரப்போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அடுத்த கவர்மெண்ட் வந்த உடனே சரி இந்த குரூப் 4 தேர்வர்கள நம்ம மகிழ்ச்சிப்படுத்தலாம்னு சொல்லி தேர்வ முன்கூட்டியே கூட என்ன பண்ணலாம், வைக்கலாம். இல்ல இருக்கிற வேக்கன்ஸினா ஃபில் பண்ணுங்கப்பான்னு சொல்லி ஒரு அறிக்கைய விடலாம். ஸோ என்ன வேணாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அன்னைக்கு நம்ம படிக்காம போய் நின்னோம்னா, மறுபடியும் ஜெயிக்க முடியாது. மறுபடியும் இன்னொரு வருஷம் நம்ம காத்திருக்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால நீங்க தொடர்ந்து படிங்க. ஓகேவா? சிறப்பாக ஆயத்தப்படுத்திக்கங்க. யுத்தம் வரதுக்கு முன்னாடியே ஒரு ராணுவ வீரன் வந்து தங்களை எப்பொழுதுமே தயார்படுத்திக்கிட்டே இருப்பான். சண்டை வந்த பிறகு நம்ம பயிற்சிய எடுக்க முடியாது. அதே போல தான் இதுவும் தேர்வு காலம் கொஞ்சம் தள்ளி போயிருந்தாலும், அந்தந்த தேர்வுக்குரியவர்கள் அந்தந்த தேர்வுக்காக படிக்க ஆரம்பிங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு இப்பலேருந்தே நல்லா படிங்க. நல்லா டெப்த்தா படிக்கிறதுக்கு, அ சு படிக்காத பாடங்கள் படிக்கிறதுக்கு இதுதான் நல்ல தகுந்த காலம். ஓகேவா? சரியா? உங்களுடைய கருத்துக்கள தொடர்ந்து தெரிவிங்க. ஸோ நம்மளோட இணைஞ்சிருங்க. அம் வாழ்த்துக்கள். நம்ப அடுத்தடுத்த தேர்வுகள் வேற ஏதாச்சும் இடையில ஏன்னா நீங்க இது படிச்சுட்டே இருக்கப்பயே வந்து பார்த்தீங்கன்னா, ரயில்வே அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி எக்ஸாம் மற்ற எக்ஸாம நீங்க கவனத்த செலுத்தி அந்த தேர்வு எழுதிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வருஷம் ஓடுறதே தெரியாது. ஓகேவா? அடுத்த டிசம்பர் ஈஸியா வந்துரும். எக்ஸாம் வந்துரும். எழுதி நீங்க சிறப்பாக வெற்றி பெறலாம். ஓகேவா? அ வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க, சப்போர்ட் பண்ற எல்லாத்துக்கும் நன்றி. நீங்களும் நம்ப சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா, என்னுடைய அம் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய கருத்துக்கள ஏன்னா இது மிக முக்கியமான விஷயம். உங்களுடைய மனக்கருத்துக்கள கண்டிப்பா நீங்க தெரிவிங்க. ஓகேவா? உங்களுக்கு எதுவா இருந்தாலும் நான் ஆலோசனை சொல்லிக்கிறேன். ஓகேவா? நன்றி, வணக்கம். தேங்க் யூ.